ஹாய் கைஸ், இட்ஸ் சினிமாபுரம். நான் உங்கள் எஸ்டிஹெச். இப்போ நம்ம எதை பற்றி பேச போகிறோம் பார்த்தீங்கன்னா, நேற்று லால் சலாம் ஆடியோ லான்ச்சில் நம்ம ரஜினி சார் பேசுனது ஒரு பேசு பொருளாக மாதிரி இருக்குது, வைரலாக மாதிரி இருக்குது. நீண்ட நாள் பிரச்சனையை சுமூகமாக முடிச்சு வச்சிருக்குன்னு சொல்லலாம். அந்த பிரச்சனை முடிஞ்சிடுச்சா இல்லையான்னு வரப்போகிற காலங்கள் தான் தெரியும். ஆனால் இப்போதைக்கு அந்த பிரச்சனையை முடிச்சு வைக்கிறதுக்கு சுமூகமாக பேசி முடிச்சிருக்காரு ரஜினி சார், ஓகேங்களா? ஸோ அவர் என்ன பேசுகிறோன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிறைய வீடியோ கிளிப்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சோஷியல் மீடியா வந்துட்டு இருக்குது. அது என்ன சொல்லிருப்பாருன்னா, நான் ஜெயலலிதா அந்த காக்கா கழுகா சொன்னேன்ல, ஸோ அது நான் விஜயை மீன் பண்ணி சொல்ல, அது தப்பாக நான் விஜய் சொன்ன மாதிரி சித்தரிச்சிட்டாங்க. ஸோ அது எனக்கு மனசு வருத்தமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் விஜய் சின்ன வயசுலேருந்து, அதாவது தர்மத்தின் தலைவன் படத்தோட ஷூட்டிங்கில் எஸ்ஏ சந்திரசேகர் விஜயை கூட்டிகிட்டு வந்தார். அப்போ விஜய் சின்ன பையன், ஓகேங்களா? ஸோ அப்படியே நான் விஜயை பார்த்துட்டு இருக்கிறேன். விஜய் ஒரு சின்ன ஸ்டாராக உள்ள இப்போ அவருக்கான ஒரு தனி இடத்துல இருக்கார் தமிழ் சினிமாவில். ஸோ விஜய் நான் மதிக்கிறேன், விஜய்க்கு வாழ்த்துக்கள். விஜய் அது போல மேலும் அரசியலுக்கு வர போகிறாரு, நிறைய சமூக சேவை பண்ணிட்டு இருக்கிறது வாழ்த்துக்கள். எனக்கு விஜய் போட்டின்னு சொன்னால் அது எனக்கு அசிங்கம், விஜய்க்கு நான் போட்டி சொன்னால் அது விஜய்க்கு அசிங்கன்ற மாதிரி ஒரு சுமூகமாக ரெண்டு சைடும் பேலன்ஸ்டாக ஒரு பேச்சு பேசி முடிச்சுக்க ரஜினி சார், ஓகேங்களா? ஆனால் இப்படி இந்த பிரச்சனை, இந்த ரஜினி விஜய் இந்த பிரச்சனை எங்கே ஆரம்பிச்சது, இப்படி சுமூகமாக முடிக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு நம்ம அலசி ஆராய வேண்டியிருக்குல்ல. அது என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, இப்போ இந்த பிரச்சனை எங்கே ஆரம்பிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, வாரிசு துணிவு படத்துல, அதாவது லாஸ்ட் டைம் பொங்கலுக்கு அஜித் நடித்த துணிவு படமும் விஜய் நடித்த வாரிசு படமும் கிளாஷ்ல வந்துச்சு. இந்த துணிவு வாரிசு கிளாஷ்ல வாரிசு படத்தோட ப்ரொமோஷன்ஸ்க்காக பார்த்தீங்கன்னா வாரிசுக்கு ஒரு கிராண்ட் ஆடியோ லான்ச் பண்ணாங்க. அந்த ஆடியோ லான்ச்சில் சர்தும் படம் சொல்லிருப்பாரு, விஜய் தான் இப்போ சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, அந்த படத்துடைய ப்ரொடியூசர் தில்ராஜ் கோலிவுட்ல இப்போதைக்கு விஜய் தான் நம்பர் 1 அப்படின்னு சொல்லிருப்பாரு, ஓகேங்களா? இந்த டைம்ல விஜய் அந்த ஸ்டேஜில் கீழே இருந்துட்டு அதை ரசித்தார். ஏன்னா விஜய் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கவே இல்லை. அவர் அப்போ நடிச்சிருந்தா கூட அந்த ஸ்டேஜில் ஏறும்போது சரத்குமார் பார்த்துட்டு, இல்லை சார் சூப்பர் ஸ்டார்னா அவர் தான், நம்மளாம் கிடையாது சார் அப்படின்ற மாதிரி சூப்பர் ஸ்டாருக்கு ரெஸ்பெக்ட் பண்ணி அவர் சொல்லிருக்கலாம். பட் ஆனால் அந்த சூப்பர் ஸ்டார்ன்ற பட்டத்தை தான் வாங்க வேண்டும்ன்றதுக்காக அதை அனுபவிச்சார் விஜய் சார். அது இல்லாமல் அந்த வாரிசு படத்துடைய ப்ரொமோஷன்ஸ்க்கும் அது யூஸ் ஆச்சு, ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் ஃபேன்ஸுக்குள்ளே ஃபைட்டு பார்த்தீங்களா, எங்கள் ஹீரோ தான் இனிமேல் சூப்பர் ஸ்டார், எங்கால் தான் நம்பர் 1 அப்படின்ற மாதிரி விஜய் ஃபேன்ஸ் வாண்டடாக ரஜினி சார் தரம் தாழ்த்தி சோஷியல் மீடியா சைடில் ட்ரோல் பண்ணாங்க. முக்கியமாக சொல்ல போனால் டெத் பீஸ் பண்ணுறது, அவங்கள ஃபேமிலி பீஸ் பண்ணுறது ரேஞ்சுக்கு ரஜினி சார் ஓவர் டார்ச்சர் பண்ணாங்க விஜய் ஃபேன்ஸ்லாம். ஸோ ரெண்டு ஃபேன்ஸுக்குள்ளே ஃபைட் ரொம்ப ஹீட்டாக போயிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த சமயத்தில் தான் இதற்கு பதிலடி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா வாண்டடாக நம்மளோட சூப்பர் ஸ்டார் படத்தை ஒருத்தவங்க படிக்கிறாங்க, நம்மளை சோஷியல் மீடியா தரம் பேசுகிறாங்கன்ற போது, ஸோ இதுக்கு பதிலடி கொடுக்குன்றதுக்காக ரஜினி சாருடைய ஃபேனான அனிருத் ஜெயில படத்தில் பாட்டு போடுறாரு, அந்த ஹக்கும் பாட்டை போடுறாரு. ஸோ அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கான்ட்ரவர்சி இருக்குல்ல, ஸோ இந்த கான்ட்ரவர்சிலாம் பதில் கொடுக்குற மாதிரி உன் அப்போ மிஸ்லையும் கேட்டவன் அவன் அலும்பா பார்த்தவன்ற மாதிரி ஒரு ரிக்ஸை போட்டு, பட்டத்தை பறிக்க 100 பேர், பேரை தூக்க 4 பேருன்ற மாதிரி ஒரு பாட்டை போட்டு, மாசா பாட்டை போட்டு அந்த கும்பலுக்கு ரிப்ளை கொடுக்குற மாதிரி ஒரு தரமான சம்பவத்தை பண்ணாங்க அந்த ஜெயிலர் ஆடியோவில். அதுக்கப்புறம் ஜெயிலர் ஆடியோ லான்ச். ஸோ இந்த ஆடியோ லான்ச்சில் ரஜினி சார் பேசின பேச்சு ஒரு பெரிய ஹாட் டாப்பிக்காக மாறிச்சுங்க. அதாவது அதில் என்ன சொல்லிட்டு போகிறான், காக்கா கழுகு கதை சொல்லிட்டு போறாரு. அது காக்கா எவ்வளோதான் கொத்தி குத்தி பார்த்தாலும் கழுகு மேலே தான் போயிட்டு இருக்கும், காக்கா கீழே இறங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போரு. அவர் சொல்லி முடிச்சது போல சொல்லிட்டு போறாரு. என்ன சொல்லிட்டு போறேன்னா, நான் உடனே இந்த காக்கா கழுகு வேற மாதிரி எழுதிடாதீங்க, நான் யாரையும் மீன் பண்ணி சொல்ல. உடனே ரஜினி இவரை காக்கான்னு சொல்லிட்டாரு, இவரை கழுகுன்னு சொல்லிட்டாருன்னு எழுதிடாதீங்க, நான் யாரையும் மீன் பண்ணி சொல்ல, நான் பொதுவாக சொன்னேன் அப்படின்னு ரஜினி சார் அப்பவே சொல்லிருப்பாரு, ஓகேங்களா? ஸோ ஆனால் அந்த பேச்சை பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற மீடியாவில் இருக்கிற சில விஷயங்கள், முக்கியமாக அந்த வடை பேச்சுன்னு 3 பேர் உட்காந்துருப்பாங்க. ஸோ அவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சேனலாக போயிட்டு இன்டர்வியூன்ற பேரில் ரஜினி காக்கான்னு விஜய் தான் சொன்னார், காக்கான்னு விஜய் தான் சொன்னார், கழுகுன்னு தன்னை சொல்லிட்டாரு. ஸோ சூப்பர் ஸ்டார்னா அவர் தான் நினச்சிட்டு இருக்காரு, அவர் பட்டத்தை யாரும் பறிக்க முடியாது நினச்சிருக்காரு. ஸோ இங்கே அவர் தான் நம்பர் 1. ஸோ காக்கான்னு விஜய் தாக்கி பேசுகிறாருன்ற ரேஞ்சுக்கு இந்த 3 பேரும் பார்த்தீங்கன்னா அந்த வடைபேச்சு சேனலையும் சரி, மற்ற சேனல் இன்டர்வியூ கொடுக்குறது சரி, ஃபேன்ஸுக்குள்ள ஒரு ஃபைட்டை கிரியேட் பண்ணுறாங்க, ஓகேங்களா? ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா விஜய் ஃபேன்ஸ் ஓப்பனாக தெரு முனையில் போஸ்டர் ஓட்டுறாங்க, எங்கால் தான் உச்சம் உனக்கேன்னு அச்சம்ன்ற மாதிரி தன்னை தன்னுடைய ஹீரோ ரஜினி காக்கான்னு சொல்லிட்டாருன்னு அந்த விஷயங்கள் சொன்னதை நம்பிட்டு ரஜினிக்கு எதிராக ரோட்டில் போஸ்டர்லாம் ஓட்டுறாங்க. ஆனால் இந்த சமயத்தில் விஜய் தரப்புல எந்த ஒரு பதிலும் இல்லை. ஏன்னா விஜய் ஃபேன்ஸ்லாம் அந்த டைமில் ரஜினி சார் ஓவராக நோண்டாங்க. சொல்லப்போனால் ரொம்ப இறங்கி கலாய்ச்சாங்க, அவருடைய ஏஜ் கிண்டல் பண்ணுற அளவுக்கு இறங்கி கலாய்ச்சாங்க. ஆனால் இந்த சமயத்தில் விஜய் அதுக்கு எதுக்கும் பதிலாக கொடுக்கல. அவர் நினச்சிருந்தா ஒரு சின்ன ட்வீட் போட்டுக்கலாம், ஃபேன்ஸ்லாம் இப்படி பண்ணாதீங்கப்பா, இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, ஏன்னா ரஜினி சார் அவர் தான் இங்கே மாசு, அவர் தான் சூப்பர் ஸ்டார், ஸோ அந்த இடத்துல மாசப்பட தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்கலாம். ஆனால் அவர் சொல்லலை. ஏன் காரணம்னா லியோ, ஓகேங்களா? ஸோ லியோ படம் வருதுல, இந்த பிரச்சனை, இந்த ஹாட் டாபிக் அப்படியே நம்ம லியோ கொண்டு போனால் நம்ம லியோக்கு வியாபாரம் பேருக்கும், நம்ம லியோக்கு ஒரு ஹாட் டாப்பிக்காக மாறும் அப்படின்றதுக்காக அதை யூஸ் பண்ணிட்டாரு, ஓகேங்களா? ஸோ லியோ படம் ரிலீஸ் ஆகுது
ஜெயில் ரிலீஸ் ஆகுது. ஆனால் 2 படத்தில் கலெக்ஷன்ஸ் எது அதிகம் அப்படின்ற மாதிரி மறுபடியும் ஃபேன்ஸ்க்கு ஒரு பெரிய ஃபைட் கிரியேட் ஆகுது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேணும்னே பார்த்தீங்கன்னா வந்து லியோ டீம் வந்து ஜெயிலில் பீட் பண்ண நிறைய வடையெல்லாம் சுட்டாங்க. ஏன்னா வந்து அதில் வந்து வேற பக்கம் அதை விட்டுருங்க. ஆனால் அந்த சமயத்துலையும் விஜய் வந்து எதுவுமே சொல்லவே இல்லை. இந்த ஃபேன்ஸ்குள்ளே ஃபைட் அவ்வளோ ஹீட்டாக போயிட்டு இருக்கும்போது ஆனால் பார்த்தீங்கன்னா லியோ ரிலீஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் விஜய் லியோ சக்ஸஸ் மீட்டில் ஒன்று பேசுகிறாரு. என்ன பேசுகிறான்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஒரே சூப்பர் ஸ்டார்னா ரஜினி தான், ஒரே தலைனா அஜித் தான், ஒரே புரட்சித்தலைனா எம்ஜிஆர் தான், ஒரே கேப்டன்னா விஜயகாந்த் தான் ரேஞ்சுக்கு வந்து ஒரு பேச்சு பேசிட்டு போயிருப்பார். ஓகேங்களா? ஆனால் அதே பேச்சில் அந்த காக்கா கழுவி கதை சொல்லும்போது கூட பார்த்தீங்கன்னா, காக்கா கழுவின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன யூட்டர்ன் நக்கலாக அடிச்ச மாதிரி யூட்டர்ன் பண்ணிட்டு வருவாள். ஏன்னா அவங்க ஃபேன்ஸை வந்து கூல் பண்ணுறதுக்காக அவர் நக்கலாக அப்படியே யூட்டர்ன் பண்ணிட்டு வருவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் லியோ சக்ஸஸ் மீட்டில் விஜய் பேச்சு. ஆனால் விஜய் வந்து அப்போல்லாம் வந்து அந்த சூப்பர் ஸ்டார் பட்டத்தை வந்து அனுபவிச்சார், அந்த பேச்சை வந்து என்ஜாய் பண்ணவர். எதுக்காக திடீர்னு வந்து ஒரே சூப்பர் ஸ்டார் ரஜினி சார்னு லியோ ரிலீஸ்க்கு அப்புறம் சொன்னார்னா, அவருடைய எண்ணமான அடுத்தது இந்த தேர்தல் தான். அதாவது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவர் இறங்க போகிறாருன்னு வந்து நியூஸ் வெளியே ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா தான் அவங்களுடைய ரசிகர் மன்றத்தை மீட்டிங்லாம் போட்டு விஜய் வந்து கட்சி தலைவர் மாற்றிட்டாங்க, February 4 வந்து கட்சியை வந்து ரிஜிஸ்டர் பண்ண போகிறாங்க ரேஞ்சுக்கு வந்து பேச்சு போயிட்டு இருக்குது. ஸோ இதனால் இந்த நாடாளுமன்ற தேர்தல் வந்து அவருடைய அடுத்த இலக்கு இதுதான். ஸோ இந்த சமயத்தில் இதேமாரி வந்து நம்ம வந்து ரஜினி சாரை பகிச்சிக்கிட்டு அவருடைய ஃபேன்ஸை பகிச்சிட்டு இருந்தால் அது நம்மளுடைய அரசியல்வாதிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக மாறும். ஏன்னா கேட்டிங்கன்னா எல்லா ஊர்லேயும் ரஜினி ரசிகர் மன்றம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ எல்லா மன்றத்துலையும் பார்த்தீங்கன்னா நமக்கு அகேன்ஸ்டாக இருந்தாங்கன்னா அது வந்து நமக்கு வந்து கிரவுண்ட் ரியாலிட்டியில் வந்து ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுன்றதால விஜய் வந்து இந்த பிரச்சனையை முடிச்சு வைக்கணுன்றதுக்காக பார்த்தீங்கன்னா அந்த லியோ சக்ஸஸ் மீட்டில் வந்து ஒரே சூப்பர் ஸ்டார் ரஜினி சொல்லுவாங்க. என்ன ரீசன்னா, இந்த லியோ ரிலீஸ் ஆகி முடிஞ்சிருச்சு, அடுத்த படம் வந்து ஒரு வருஷம் அடுத்த வருஷம் தான். அதனால பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அவருடைய டார்கெட் இந்த எலெக்ஷன்ஸ். இந்த கேப்பில் நம்ம வந்து இனிமேல் வந்து நம்ம வந்து ரஜினி சாரை பகிச்சிக்க தேவையில்லை, இந்த பிரச்சனையை முடிச்சு வச்சிருவோம். ஏன்னா நம்ம வந்து அரசியலுக்கு இறங்க போகிறோம், யார் ஃபேன்ஸுக்குள்ளேயும் நம்ம வந்து சண்டை தேவையில்லை, எந்த ஃபேன்ஸ் நம்ம வந்து அகேன்ஸ்ட் நம்மளை பார்க்க தேவைன்றதுக்காக அந்த பிரச்சனையை முடிக்கிறதுக்காக ஒரே தலை அஜித், ஒரே சூப்பர் ஸ்டார் ரஜினி சொல்லிருப்பாரு. ஓகேங்களா? ஆனால் இதுக்கப்புறம் கூட பார்த்தீங்கன்னா விஜய் ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் தளபதி மெச்சூராக இருக்காரு, உங்கள் ரஜினி எந்த மெச்சூர்டாக இல்லை அப்படின்ற மாதிரி அந்த ஜெயலலிதா பேச்சை தூக்கி போட்டுட்டு அப்படியே அப்பயும் கூட ரஜினி சாரே கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா? ஆனால் விஜய் அந்த சக்ஸஸ் மீட்டில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த காக்கா கழிவுன்னு சொல்லிட்டு நக்கலாக திரும்பினதெல்லாம் வந்து அவங்க ஃபேன்ஸை குள் பண்ணுறது தான். அப்போட விஜய் வந்து மெச்சூர்டாக பேசலை, ஒரு இன்மெச்சூர்டாக நடந்துட்டார் அந்த இடத்துல. ஓகேங்களா? ஸோ இது பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது இப்போ ரீசெண்டாக வந்து நிறையா உதவிகள் பண்ணார் விஜய், இதெல்லாம் பண்ணார். ரீசெண்டாக அரசியல் வர போட்ட ஒரு ஹாட் டாபிக் வடிச்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த சமயத்தில் கால்சலா மாடல் லஞ்சில் ரஜினி வந்து திடீர்னு வந்து இப்படி பேசுறதுக்கு காரணம் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நிச்சயம் விஜய் தரப்புலேருந்து ரஜினி சார்ட்ட கேட்டிருப்பாங்க, சார் இந்த பிரச்சனையை முடிச்சு வச்சிருங்க சார், நமக்கு வந்து தேவையில்லை, ஏன்னா வந்து நான் வந்து அரசியலுக்கு வர போகிறேன், ஸோ வந்து நம்மளுடைய ஃபேன்ஸ் எல்லாம் ஒன்றுமே இருக்கணும், ஏன்னா எனக்கு அரசியல் ஹெல்ப் ஆகுன்ற மாதிரி நிச்சயம் விஜய் சார் தரப்புலேருந்து ரஜினி சார்ட்ட கேட்டிருப்பாங்க. ஸோ அதனால தான் நேற்று வந்து ரஜினி சார் தான் அந்த பேச்சை கொடுத்துருப்பாரு. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரஜினி சார் அதில் கூட சொல்லிட்டு கொஞ்சம் வந்து அப்படியே கொஞ்சம் மனுஷன் வந்து அக்கள் பிடிச்சி பேசியிருப்பாரு. என்ன கேட்டிங்கன்னா, நான் விஜய் வந்து சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்குறேன். ஓகேவா? நீங்கள் எவ்வளோ கத்துறீங்க, இந்த ஒரு வருஷத்துக்கு இருந்தீங்க, எவ்வளவோ கத்துறீங்க, என்னவோ பண்ணுறீங்கடா, ஆனால் நான் உங்கள் ஹீரோவை அந்த சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு இருக்கிறேன். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் எனக்கு இன்னொருத்தவங்க போட்டின்னு சொன்னால் அது எனக்கு தான் அசிங்கம் அப்படின்ற மாதிரி இது சொல்லி தான் அந்த பிரச்சனையை முடிச்சு வச்சிருக்காரு. ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பிரச்சனைக்கு அப்புறம் கூட இனிமேல் போட்டியும் வரக்கூடாது. ஏன்னா வந்து விஜய் வந்து தனியாக அரசியல் பக்கம் போயிட்டார். இதனால் வந்து அவர் வந்து எல்லா ஹீரோ ஃபேன்ஸும் நமக்கு வேணும், எல்லாரும் நமக்கு வந்து ஒற்றுமையாக இருக்கணும்னு நினச்சிட்டு இருக்காரு. ஸோ அவர் வந்து அடுத்த டார்கெட் பார்த்தீங்கன்னா அஜிதா இருக்கலாம். அவர் வந்து இப்போதைக்கு வந்து ரஜினி சாரை கூல் பண்ண மாதிரி அடுத்த கோட்டு படத்துடைய ஆடியோ லான்ச்சில் வந்து அஜித்தை கூல் பண்ணுற மாதிரி எதனா பேசலாம். ஏற்கனவே வந்து மாஸ்டர் டேரக்டரில் பேசியிருக்காரு, அஜித்தை பற்றி பேசியிருக்காரு. ஆனாலும் அடுத்தது அவருடைய அரசியல் வாழ்க்கையை ஹெல்ப் பண்ணுற மாதிரி. ஏன்னா வந்து இங்கே சோஷியல் மீடியாவில் வந்து விஜய்க்கு வந்து ஒரு பெரிய ஒரு அகேன்ஸ்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா ரஜினி சார் ஃபேன்ஸு, அஜித் சார் ஃபேன்ஸ் தான். ஸோ இவங்களை கூல் பண்ணிட்டாலே அவர் வந்து சோஷியல் மீடியா தப்பிச்சிடலாம். ஏன்னா வந்து அவர் அரசியல் வந்ததுக்கப்புறம் வந்து அவர் வந்து ஒரு பெரிய ட்ரோல் மெட்டீரியலாக மாற்றிட்டா வந்து ஒரு பெரிய ஒரு மைனஸாக மட்டும் விஜயோடைய அரசியல் என்ட்ரிக்கு. ஸோ அதனால் அதெல்லாம் தவிர்க்கின்றதுக்காக பார்த்தீங்கன்னா ரஜினி சாரை கூல் பண்ணுறதுக்காக தான் வந்து அதுமாரி ஒரே சூப்பர் ஸ்டார் ரஜினி சொன்னார். ஸோ அதுக்கப்புறம் நிச்சயம் ரஜினி சார் அவர் கேட்டுக்கலாம். ஸோ அதனால் வந்து இந்த பிரச்சனை வந்து சும்மா முடிஞ்சிச்சுன்னு நினச்சிட்டு இருக்காரு. ஸோ அவருடைய அடுத்த டார்கெட் நிச்சயம் வந்து அஜித்தாக இருக்கலாம். ஏன்னா அஜித் அதுக்கு வந்து அவர் என்ன சொல்கிறது, ரஜினி சாராச்சும் வந்து ஒரு ஆடியோ லான்ச் நடக்குது வந்து ரீப்ளே கொடுக்குறாரு, அஜித் சார் வந்து ரீப்ளே கொடுக்க போகிறதில்ல. அவர் வந்து என்ன சொன்னாலும் பார்த்தீங்கன்னா அஜித் சார் கண்டுக்க போகிறதில்ல. ஸோ அது என்ன நமக்கு தெரியல. ஆனால் அரசியல் எண்ணங்களுக்காக மட்டுமே பார்த்தீங்கன்னா விஜய் வந்து இப்போ வந்து ஒரு மெச்சூர்டான மாதிரி நடிச்சிட்டு இருக்கலாம். அதை ரஜினி சார் சும்மா முடிச்சு வச்சது ஒரு நல்ல விஷயம் தான். இனிமேல் வந்து ஃபேன்ஸ் வந்து அதை வந்து ஃபைட் போட்டுக்க தேவையில்லை, இனிமேல் விட்டுலாம். ஜெயிலரா லியோன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு லியோ பிடிக்கும், எனக்கு ஜெயிலர் பிடிக்கும் அப்படின்ட்டு போயிட்டு தவிர 2 ஃபேன்ஸ்லாம் அடிச்சிட்டு இருக்கிற விஜயோடைய அரசியல் இன்றைக்கு அதை பாதிக்கக்கூடாதுன்னு விஜய் நினைக்கிறாரு. ஸோ ரஜினி மதம் நினைக்கிறேன். ஏன்னா ரஜினிக்கு தெரியாதுல்ல, நீங்கள் வந்து ரஜினி சாருக்கு வந்து ஸ்டேஜில் வந்து விஜய் வந்து அரசியலுக்கு வராருன்னு சொல்கிறாருன்னா அப்போ ரஜினி சார்ட்ட நிச்சயம் வந்து
விஜய் சார் கேட்டிருப்பாங்க. இது மாரி வந்து அரசியலுக்கு வரோம். நீங்க வந்து கொஞ்சம் வந்து அந்த பிரச்சனைய முடிச்சு வைங்க சார் அப்படின்ற மாரி நிச்சயம் விஜய் சார் தரப்புலேருந்து ரஜினி சார்ட்ட கேட்டிருப்பாங்க. அதனால தான் ஸ்டேஜ்ல வந்து விஜய் வந்து அஃபிஷியலா சொல்றதுக்கு முன்னாடியே ரஜினி சார் வந்து விஜய் அரசியலுக்கு வராரு, வாழ்த்துக்கள் அப்படின்ற மாரி சொல்றாரு. ஸோ இதிலேயே பக்காவா நமக்கு புரிஞ்சு போச்சு. இது வந்து ஒரு ப்ரீ பிளான்டா வந்து 2 பேருக்குள்ள பேசி இந்த பிரச்சனைய முடிச்சு வச்சிருக்காங்க. ஸோ 2 ஹீரோஸும் அந்த பிரச்சனைய முடிச்சுக்கிட்டாங்க. ஸோ ஃபேன்ஸும் முடிச்சுக்கன்னு சொல்லிட்டு மீண்டும் சந்திப்போம். டாட்டா. பாய் பாய்.